சொற்படி செய்யும் பெருங்காற்று என்ன செய்யுங்க? அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. தேவன் ஒரு ஆழங்களுக்குள்ளாக நம்மை கடத்தி செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் பார்த்து, அக்கினியே நீ துதி, கல்மழையே நீ துதி, சூரியனே நீ துதி, சந்திரனே துதி, நட்சத்திரமே துதி என்று சொல்லும் பொழுது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பக்கத்துல மாதிரி சொல்லுங்க. ஆண்டவர் சொற்படி நீங்க செய்யறீங்களா? கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல முன்னாடி பின்னாடி கேளுங்க. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். நீங்க ஆண்டவர் சொற்படி கேட்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் சொல்வார், நீங்க சொன்னபடியே நானு சர்ச்சை திறந்து வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொன்னபடியே நாங்க முன்னாடி பாட்டு பாடுறோங்க. நீங்க சொன்னபடி நாங்க கரெக்டா என்ன செஞ்சிட்டோம்? கடையெல்லாம் நாங்க இழுத்து மூடிட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் சொற்படி கேட்க மனதை சாட்ட உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பெருங்காற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாம். எல்லாரும் பயங்கர வெப்பம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில காத்து அடிச்சா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. காற்று அடிச்சா சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல பெருங்காற்று அடிச்சா பயமா இருக்கும், ஒரே திகிலா இருக்கும். அல்லேலூயா. நீங்க அந்த வழியில ஒருவேளை பெருங்காற்றின் நடுவில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. நிறைய இடங்களில் வெளிநாடுகள் எல்லாம் பயங்கரமான அந்த பெருங்காற்று புயலினுடைய ஒரு சூழ்நிலையில நிறைய தாக்கங்கள், கடலோர மாவட்டங்கள் எல்லாம் நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும். ஆனா அப்படிப்பட்ட புயல் காற்றை பார்த்து கர்த்தர் சொல்றா, என் சொற்படி அது செய்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னாதான் அந்த பெருங்காற்று அடிக்கும், அவர் சொல்லலைன்னா அந்த பெருங்காற்று அடிக்காது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் அவருடைய சொற்படி கேட்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ட்ரைனிங்க்கு வந்த உங்களுக்கு தெரியும், அந்த சகோதரன் என்ன சொன்னார் தெரியுங்களா? 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு தேவனுடைய செய்தியை சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொன்னாரு? நான் என்ன செய்தி கொடுத்தேனா? புறாவை குறித்து ஒரு செய்தி கொடுத்தேன். 25 வருஷம் அவர்கிட்ட நான் பேசுனதே இல்லை. இப்ப இங்க வந்தப்பதான் நானே பேசுறேன். பாஸ்டர் பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, அவங்க சொன்ன செய்தியை காதலியே ஒழிச்சிட்டு இருக்குது. இப்படி ஒரு கூட்டத்தின் நடுவுல ஜாய் 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தரை கொண்டு சென்றார். அல்லேலூயா. அதற்கு பின்பாக அந்த ஆலயங்களை நிறைய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாருங்கிறத நம்மளால என்ன செய்யணும்? அதை நம்ம உணர்ந்து அந்த வசனத்தை பிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க போனாலும் என்ன செய்யறதில்ல? என் கணவன் என் சொல்படி கேட்கறது இல்ல. அல்லேலூயா. என் மனைவி ஏன் சொல்படி கேட்கறது இல்லை. பிள்ளைங்க ஏன் சொல்படி கேட்கறது? பிள்ளைகிட்ட சொன்னா எங்க அம்மா அப்பா நாங்க சொல்றதை என்ன செய்யறதில்ல, கேட்கறது. இது ஒரு பெரிய ஒரு வியாதியாக பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்க செய்யுங்கன்னா நாங்க செய்ய முடியாது. சரி, இதை நீங்க இப்படி மாத்தி இதை பேசுங்கன்னா பேச முடியாது. அப்படி என்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்டாக்கினவைகள் எல்லாம் என்னுடைய படைப்புகளிலே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிற பெருங்காற்று, நீங்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிற இந்த பெருங்காற்று என் சொற்படி செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்படி கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் சொல்றதை கேட்க போறீங்க? அட்வைஸ் பண்ண யாருக்குமே பிடிக்காது. அல்லேலூயா. நமக்கு கேட்கறதுக்கு உதாரணம் நம்ம நினைப்போம், நான் இதுல நல்லா இருக்கிறேன், எனக்கு யார் சொல்றது? நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இவங்க சொல்லணும்? அப்படிங்கிற ஒரு தாட்டை ஒரு பிசாசு என்ன செய்யற காதுகளுக்குள்ளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைய
கேட்பதற்கு வேதம் சொல்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வார்களாமா? பிலிப் முடிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன ஆவார்கள்? சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அட்வைஸ் யாராவது கொடுத்தா அதை சந்தோஷமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால் நீங்கள் சீர்படுவதற்காக, சிறப்படுவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த ஆலயத்துல உங்களுடைய பங்கு என்ன? கேளுங்க. இந்த ஆலயத்துல உங்களுடைய பங்கு என்ன? கேளுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்க வருகிறீங்களே, இந்த ஆலயத்துல உங்களுடைய பங்கு என்ன? அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பக்கத்துல அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்க? என்ன பங்குன்னு சொல்றாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர் சொல்றேன், இப்ப இன்னைக்கு தான் வந்துருக்கீங்க, இனிமேல்தான் என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வருகிற உங்களுக்கு பங்கு என்ன? யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொன்னாங்களா? யாருமே என்ன செய்யல, சொல்லல. எல்லாம் கை கொடுத்து என்ன பங்கு என்ன பங்குன்னு கேட்டுட்டு விட்டீங்க. என்ன பங்குன்னு சொல்ல வைத்தீங்களா? என்ன பங்குன்னு கேட்டு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரையில உங்களுடைய பங்கு என்ன கேட்டு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து. அல்லேலூயா. அவர் முதல்ல சொல்லிட்டாரு, சர்ச்சை திறக்கிறது என்னுடைய பங்கு. அப்ப அவர் சொற்படி செய்துட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப பாருங்க, பெருங்காற்று அவர் சொற்படி செய்கிறது. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, கேட்டுக்க முடியல. நான் என்ன கேட்டா சொல்லுங்க, அந்த ஆலயத்துல நான் ஜெபிக்கிறேங்க. அல்லேலூயா. ஆலயத்துல வந்து என்னால முடிந்த என்னென்ன ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆலயத்துல வருகிற நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன்? முன்னிற்க போகிறேன். கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன். உங்களுக்கு அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ஒரு கூட்டங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க. ஏன் தெரியுங்களா? நாங்க எங்களை போல நீங்களும் பல ஆயிரங்களை கிறிஸ்துவனை வழிநடத்துவதற்காகத்தான் அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த கூட்டம் நடந்து இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னீங்களா? சுவிசேஷம் சொன்னீங்களா? சொன்னேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒருத்தருக்காக நம்ம வீட்டை தட்டி கூட நான் பேசுனேங்க. அப்ப சொற்படி நம்ம கேட்கல. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க நம்ம பிள்ளைங்க என் சொற்படி கேட்கறது இல்லை, பாஸ்டர்மா இதுக்காக ஜெபிங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபிங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொற்படி கேட்டோமா? நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பின் சீட்ல 2 சகோதரிமார் வந்தாங்க. நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். வேகமா ஓடி அவங்களுக்கு 2 டம்ளர் டீயை கொடுத்து, ஸ்நாக்ஸை கொடுத்து, 2 காலண்டர் எடுத்து அவங்க கையில கொடுத்து, இயேசு நல்லவர் என்று சொன்னேன். அல்லேலூயா. அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்கு ஒரு சின்ன சுவிசேஷத்தை அறிவித்தேன். உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்படிதான் ஆண்டவர் அவர் சொல்படி கேட்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும்? கெனசரேத்து கடலின் அருகே, அல்லேலூயா, கெனசரேத்து கடலின் அருகே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது பிடித்துட்டு இருந்தாங்க? எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருந்தாங்க? படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? இந்த வசனத்தை படிச்சேன்னு சொல்றவங்க கையில உயர்த்துங்க. அந்த அதிகாரத்தை நான் படிச்சிருக்கிறேன். சரி, படிக்கலங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, எவ்வளவு உண்மையா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை கர்த்தரே துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம செய்யலன்னா நம்ம கைகளெல்லாம் தூக்க மாட்டோம். அவர் சொல்ற நான் படிக்கல இந்த அதிகாரம், போய் படிச்சு பார்க்கலைங்கிறார். அப்ப லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் நாள் முழுவதும் வலைகளை போட்டு மீன்களை பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கடலின் அருகே வலைகளை அலசி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்க்கையில என்ன, அவங்களுக்கு எந்த இடத்துல வலையை போட்டா எங்க மீன் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். யாரும்
இன்க்ளூடிங் ஜீசஸ் கூட சொல்ல வேண்டிய அந்த இடத்துல அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. நல்லா பேங்க்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு கணக்கு விளக்கெல்லாம் தெரியும். ஒரு அம்மா பேங்க் புக் எடுத்துட்டு வந்து, ஐயோ இதை நல்லா பாருமா, இதை நல்லா பாரு, எங்களுக்கு பணமும் வரல ஒண்ணும் வரல, நான் போட்ட பணம் இல்லைன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா பாரு உன் பேரு உன் ஊரு எங்க பணம் எல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. யாருமே தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள மனம் வருவது கிடையாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்களுடைய மனநிலைமை அப்படிதான் இருந்தது. சீசனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஆண்டவரே, நாங்களும் என்ன செய்கிறோம்? நாங்கள் வலைகளை போட்டு என்ன செய்கிறோம்? நாங்கள் மீன்களை பிடித்துக் கொள்வதற்காக வலைகளை நாங்கள் போட்டுறோம், எங்களுக்கு அகப்படல ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வலையை என்ன செய்யுங்க, இந்த கடலின் ஆழத்துல தள்ளி கொண்டு வலது புறத்துல உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். நம்ம என்ன சொல்வோம்? இந்த வழியை இப்படியே இந்த வழி போயிட்டு இப்படியே தான் நாங்க வந்தோம். ஏதாவது ஒரு பொருள் தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேடிட்டு வருவீங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொல்வாரு, இந்த இடத்துல தேடுங்க. அப்ப நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? அந்த இடம் நாங்க எடுத்து 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 போட்டோம். ஒரு முறை இந்த இடத்துல நான் புதன்கிழமை தோறும் ஏற்குறைய 30 ஆண்டுகளாக நான் புதன்கிழமை தோறும் ஒரு பெண்களுக்காக ஒரு சேவை எழுப்புன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் சொற்படி நான் செய்து கொண்டிருக்கேன் 30 ஆண்டுகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 30 வருஷத்துல ஒரு நாள் கூட புதன்கிழமை நான் காலையில சாப்பிட்டது. ஒரு முறை எங்க அண்ணனுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திலே நான் சாப்பிடாம உபவாசத்துல இருந்தேன். அல்லேலூயா. அப்பொழுது எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு போனாரோ அங்கெல்லாம் ஒரு சேனை எழும்பி இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் அந்த சேனையாக பல ஆயிரங்களை அவர்கள் உருவாக்குற சேனைகளாக மாற்றி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில அருமையான அன்பு மகள் ஓடி வந்தார். பாஸ்டம்மா, என்னுடைய மகனுடைய பிரேஸ்லெட்டை காணோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, பிரேஸ்லெட்டை காணோம். அப்ப நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு நீ போய் தேடி அந்த கேட்டுட்ட ஒரு தடவை தேடி பாரு, அங்க இருக்கும் போ. இப்ப நான் இங்க ஜெபம் முடிச்சுட்டு இங்க இருந்து ஒரு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பிரேயருக்காக நான் போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பொண்ணு ஓடி வந்தா, பாஸ்டம்மா நீங்க எங்க இருக்கீங்க? நான் இந்த பக்கத்துல ஒரு இடத்துல, 1 நிமிஷம் வர முடியுமா? வாரேன். என்னன்னா, நான் காலையில இருந்து அதுல ரொம்ப தடவை நான் தேடினேன், கூட்டி கூட்டி தேடினேன், கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி சீமார் எப்படி போட்டோம்னா சல்லுன்னு அந்த கேட்டு மேல அந்த பிரேஸ்லெட் வந்து விழுந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு என்ன செஞ்சிருச்சு? இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. எத்தனையோ விதங்களில எதையோ ஒன்றை நீங்கள் தொலைத்து தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தையா, உங்க நம்பிக்கை, நிறைய பேர் நம்பிக்கையவே தொலைத்து போட்டீங்க. இந்த நம்பிக்கைங்கிற ஒரு வேலையே கிடையாது. நம்பிக்கையை தொலைத்து வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழமா போடு. அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமா போடு. ஜெபிச்சீங்கன்னா, வேதத்தை வாசிக்கிறீங்க, கடவுளுக்காக நீங்க நல்லா நிறைய கொடுத்துருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்தீங்க, புதன்கிழமை தோறும் வந்தீங்க, வெள்ளிக்கிழமை தோறும் வந்தீங்க. உங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தீர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழமா நீங்க கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வசனங்களை படித்தீங்க, நானும் வசனம் படித்தேன். பைபிளை படிக்கும் பொழுதே என் கண்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவார். ஒரே ஒரு நீ ஒரு செய்தி கொடுன்னு பாஸ்டர் சொன்ன உடனே நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். நீங்களும் படிங்க, அகப்படும். அல்லேலூயா. அகப்படும்னா என்னங்க பாஸ்டர், இந்த வசனத்தை படிச்சு உங்களுக்கு எனக்கு என்ன நடக்குது? வசனத்தை நீ சுதந்திரித்துக் கொண்டால் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் எப்பொழுது சுதந்திரமாக்கி கொள்கிறீர்களோ வாக்குத்தத்தங்கள் உங்களுடையதாக மாறும். அல்லேலூயா. இது இன்னைக்கு நேரத்துல என்னுடைய 14 வயதிலிருந்து இயேசுவை நான் முகமுகமாக அவருடைய பட்சத்தில் நின்று, இன்னைக்கு இயேசு இல்லைன்னா எனக்கு வாழ்வு இல்லை. இயேசு என்னைக்கு என்னுடைய இறுதியை விட்டு விட்டு விலகிறாரோ அன்றைக்கு நான் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி என்கிற ஒரு வாழ்வுக்குள்ளாக இந்த வசனம் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆழமா கடந்து செல்லுங்க.
இவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நாங்க பரம்பரையாக இந்த தொழிலை செய்து வருகிறோமே, எத்தனை ஆயிரம் மீன்களை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பேர் நீர் போதிப்பதா என்று அவர்கள் சொல்லவில்லை. அவருடைய இயலாமையும் அவருடைய கஷ்டத்தையும் சொன்னாங்க. ஏசாமி கேட்டுட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க, வலையை அவர்கள் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு வலையை போட்டார்கள். 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே மீனா, முழு மீனா, பெரிய மீனா சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டு கை தூக்குங்க. பெரிய மீனா, ஒரே மீனா நீங்க ஒருத்தரை சாப்பிட்டுருக்கணும். ஜாரி சாப்பிட்டுருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட சாப்பிட்டுருக்கேன். நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம், சபாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் அவங்க என்ன செய்வாங்க, பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க, மீனை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் சாப்பாடாக்கி எல்லாம் பண்ணுவோம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவரு ஒரு டிஃபன்ல சாப்பாடும் குழம்பும் கொண்டு வந்தார். கஷ்டமா நம்ம எல்லாம் சாப்பிடல. நாங்கள் எல்லாம் அப்படியே சாய் பாப்பா, சின்ன குழந்தை, 5 மாச குழந்தை. நாங்கள் ரொம்ப எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா ஜோம் பண்ணி அப்படி ஊழியர்களை கொடுத்துட்டு டிஃபனை நான் திறந்து பார்த்தா முழு மீன் இருக்குது. பெரிய மீன், பெரிய மீன். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பயும் என் கண்ணுக்குள்ள அந்த மீன் இருக்குது. பெரிய மீன் கொண்டு வந்தாரே அந்த பிரதர். அல்லேலூயா, பெரிய மீன். அல்லேலூயா, ஒரே மீன். நீங்க சாப்பிடுறது சின்ன சின்ன பீஸ். 5 எண்ணத்தை போட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய, சாப்பிட்ட பாருங்க. முழு மீனை வாங்கி ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்லேலூயா. அந்த முழு மீனை கொண்டு வந்து நம்ம சாப்பிடலாமே, நாங்க வயிறு நிறைய சாப்பிட்டோம். அல்லேலூயா. 153 பெரிய மீன்களை கர்த்தர் வலையிலே அகப்பட பண்ணினார். அல்லேலூயா. 100க்கும் 200க்கும் 500க்கும் 1000க்கும் கஷ்டப்பட்டு வாழ்ற காலத்துல நம்மளை வைக்கல, பல லட்சங்களையும் பல ஆயிரங்களையும் உங்களுடைய வீட்டுல கொண்டு வந்து உங்களை சேர்ப்பதற்கு என் ஆண்டவருக்கு பலன் உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. விசுவாசிங்க, கடன் பாரங்களை கர்த்தர் நீக்குவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. உங்க வெறுமையான படகு, மனசளித்து போன உங்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேண்டாம், வாழ்க்கையவே வேண்டாம்னாலும் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை சப்புன்னு முடிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் அநேகர் என்ன செய்யறாங்க, உலக பிரகாரமான இன்பங்களாலும் உலக பிரகாரமான நிறைய பாத்தீங்கன்னா உலக பிரமாணங்கள்லாம் உலகத்தினுடைய நிறைவை குறித்து பேசுறவங்க. அதை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஆழத்திலே படகை, உங்களுடைய வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு நீங்கள் வலையை போடுங்க, வலது புறத்துல போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மீன்களை அகப்பட பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. உங்களுடைய சாபங்கள், யாரெல்லாம் உங்களை சபிச்சிருக்கிறாங்களோ, ஐயோ நீ நல்லாவே வரமாட்ட, யாரெல்லாம் சபிச்சிருக்கிறாங்க உங்களை, யாரெல்லாம் சபிச்சிருக்காங்க, யார் மேலேயா சாபம் இருக்கிறா, தலையை தூக்குங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. என்னை சபிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். நிறைய ஆசீர்வாதமா இருந்தேன். நான் என்ன சொன்னேன், நான் வீட்டுக்கு போறேன், என்னை ஆண்டவர் வந்து இந்த இடத்த விட்டு போக சொல்றாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இங்க எது போயிட்டீங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் நல்லா இல்லாட்டே பரவாயில்ல, நான் இந்த இடத்தை விட்டு கர்த்தர் போகும்படி சொல்லுகிறார் என்று என்னுடைய வேலை முடிந்து போனது. மறுபடியும் ஒரு ஆண்டு நான் வீட்டுல இருந்து அப்புறம் நான் திருமணம் செய்து கொண்டேன். என் தகப்பனோட தாயோடு ஒரு வருடம் இருந்து என் பகுதியில் இருந்த சபையிலே நான் ஊழியம் செய்து திரளான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆண்டவர் இடத்துல சொன்னபடினால வந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க எங்க போயிட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அல்லேலூயா. வழிய ஆழத்துல தள்ளி கொண்டு போடுங்க. உங்களோட மேல சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபித்துட்டு இருந்தேன், இவ்வளவெல்லாம் நம்ம ஊழியம் செஞ்சவங்க, இந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டாரே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார், ஒரு நாள் நீ அவரை பார்ப்ப, அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. மறுபடியும் நான் ஈரோடு வந்த புதுசுல அவர் வந்திருக்கிறாருன்னு, சரி பாஸ்டர் வா, நீ அவரை வந்து பாரு, உன்னோட அண்ணன் தானே, வா கூட்டிட்டு போனார். இந்த பார்த்த உடனே கரங்களை வைத்து, ஏப்ல நீ எல்லாம் ரெவரண்ட் ஆயிட்ட, நீ எல்லாம் பெரிய சபையை கட்ட போற, கர்த்தரோட ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் உன்னை வந்து லெட்டர் எழுதி கூப்பிட்டா நீ வர மாட்ட, நீ ரெவரண்ட் ஆயிட்ட, நீ ஒரு பெரிய சபையை
ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு போகும் பொழுது கைகள் வலிக்கும், கால்கள் வலிக்கும். ஏன்னா ராவு முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்குது. இன்னும் கஷ்டப்பட்டு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தனை வருடம் ஜெபிச்சாச்சு, வேதத்தை வாசிச்சாச்சு, கர்த்தரோடு நடந்தாச்சு, இன்னும் ஆழமாவானா எல்லாருக்கும் பிடிக்காது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அந்த கடைசி நிமிடத்துல நம்ம தோற்று போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. ஜெப வாழ்க்கை இன்னும் ஆழமா கொண்டு போங்க, துதி வாழ்க்கை ஆழமா கொண்டு போங்க, விசுவாசத்தை ஆழமா கொண்டு போங்க, மற்றவர்களுக்கு செய்கிற நற்கிரிகளை ஆழமா கொண்டு போங்க. கர்த்தருக்காக எதை செய்தீர்களோ இன்னும் ஆழமா செய்யுங்க, இன்னும் மன உறுதியோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மலைகளை தானியத்தால நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எனக்கு டைம் இன்னும் முடிய போகுது. நான் அடுத்த ஒரு சின்ன காரியத்தை பாருங்க. யோனாவின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் 11ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் சீக்கிரமா வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டார். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவனை நோக்கி, சமுத்திரம் தமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதனை நான் அறியேன் என்றான். அல்லேலூயா. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். யோனா கதை யாருக்கெல்லாம் தெரியும்? அடேங்கப்பா, ஸ்டோரி டெல்லிங் நல்லா நிறைய செய்தியில யோனா கேட்டிருப்பேன். எத்தனை தடவை யோனாவை படிச்சாலும் பைபிள்ல இப்போ ஒரு மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா பயோகிராபி போட்டிருப்பாங்க. இவர் இன்னும் படிச்சிருக்கிறார், இவர் இன்னும் ஜாதியார், இன்னும் மதத்தார். அது அப்படியே தான் இருக்கும். வேதத்தை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் புதுசு புதுசா இருக்கும். அல்லேலூயா. போன வாரமே யோனா நீங்க படிச்சிருந்தாங்க, இப்ப நீங்க பாக்குற யோனா வேற கணக்குல இருப்பார். இப்போ யோனாவை ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போ, எந்த பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போ சொன்னார். இவன் எங்க போனா? தர்சீசுக்கு போனான். அல்லேலூயா. பரவாயில்ல, மெடிக்கல்ல மாத்திரையை எண்ணிக்கிட்டு வசனத்தையும் அவர் கருத்தாக படித்திருக்கிறார் என்றதை அறிந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நினிவேவுக்கு ஆண்டவர் போச்சோன்னா இவர் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் போங்க ஆண்டவர், அதெல்லாம் கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும், அதனால அவ்வளவு தூரம் என்னால வர முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இந்த தர்சீசுக்கு நான் ஓடி போறேன், அதுல எழுதி இருக்குது, நான் ஓடி போறேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஓடி போறேன். சீசர்கள் அநேக 70 சீசர்கள் இருந்தாங்க. இந்த சத்தியம் எனக்கு கடினமா இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன், விட்டு ஓடி போறேன். கடைசியில 12 சீசர்கள் தான் இருந்தாங்க, அதுலயும் ஒருத்தர் ஓடி போயிட்டான். அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் பாருங்க. அல்லேலூயா. இவனை சொன்னாங்க, நீ இந்த பட்டணத்துக்கு போ, நினிவேக்கு போய் நீ வை, அந்த ஜனங்கள் அழிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, இப்படி ஒரு வார்த்தை சொல்ல. நான் இவன் என்ன செஞ்சுட்டான், போய் தர்சீசுக்கு போற கப்பல் ஏறி அழகா போய் படுத்துட்டான். அல்லேலூயா. படகெல்லாம் பாருங்க, இந்த செல்போன் எல்லாம் நிறைய என்னென்னமோ பாக்குறீங்க. ஒரு படகை பாருங்க, ஒரு மீன் பிடிக்கிறத பாருங்க, ஒரு சில நல்ல காரியங்களை தெரியாத தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப படகுல நித்திரை, அழகான ஒரு நித்திரை இவனுக்கு வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், புயல் காற்று. முதல்ல செய்தின்னு சொன்னது என்னது, புயல் காற்று. என்ன சொன்னேன், சொற்படி செய்யும் பெருங்காற்றுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஒரு பெருங்காற்று அடித்தா இந்த சமுத்திரம் பயங்கரமான அலைகளால நிரம்பிக்கும். இவன் இந்த நேரத்தில் நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப படகுல இருந்த படகு என்ன செய்கிறது, தத்தெடுத்து கொண்டிருக்கிறது. படகுனால என்ன செய்ய முடியல, நிலைத்து நிற்க முடியல. இதனால ஒரே கொந்தளிப்பு தாங்க முடியல. அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைக்கு ஒரு தவறு செஞ்சா ஆராய்ந்து பார்ப்பாங்க. இந்த தப்பு யார் மேல வந்திருக்குது, உண்மையை சொல்லு, நீ இந்த தப்பு செஞ்சியா, நீ இந்த தப்பு செஞ்சா, தெய்வ குத்து வந்துடும், தெய்வ குத்துல வந்துடும்னு
ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் தவறுகளுக்காக போய் பரிகாரம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? என் பையன் இப்படி தப்பு பண்ணிட்டா நான் பரிகாரம் பண்றேன், என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டா நான் பரிகாரம் பண்றேன். அப்படித்தான் படகுல இருந்த மற்றவர்கள் எல்லாரும் பயந்துங்க. தவறு யாரு மூலம் வந்திருக்குது யோசிக்கும் பொழுது இவன் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே எந்திரிக்கிறார். இவனா எந்திரிச்சு சொல்ற, ஐயோ நீ எல்லாம் போய் உன்னை வருத்திக்கிறத, உண்மையை சொல்லி போடுறேன், நான் தான் இந்த இத்தனை அலைகளுக்கு காரணமே நான் தான். அல்லேலூயா. தாவீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதனை உண்டாக்கும் வழியை நடத்திருந்தோ என்று பார்த்து நித்தியமான வழியிலே என்னை நடத்தும் சொல்வார். எனக்கு ஏதாவது வேதனை கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம நான் நடந்திருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒரு நித்திய வழியில நடத்துங்க. நான் ஒரு என் கேரக்டர் வைஸ் நான் ஒரு மோசமான வழியில நடக்கிறவனே வச்சுக்காங்க, ஆனா என்னை நித்திய வழியில் நடத்துங்கன்னு சொல்லுவான். அதன்படி ஆண்டவர் நடத்துவார். இவன் சொல்றேன், நான் தாயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சே, அப்புறம் வேதம் சொல்லுது, இத்தனை நாள் நீங்க யோனா பண்ண ஜெபத்தை கேட்டிருப்பீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஜனங்கள் பண்ண ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா? அந்த வசனத்தை படிங்க, அது சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வசனத்தை படிங்க. ஜனங்கள் எல்லாரும் 12-13 படிங்க. அதற்கு அவர்கள், நீங்க என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அபராதம். 11 வசனம் பாருங்க, 11 வசனம். பின்பு சமுத்திரம் அதிகமாக கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவர்களை அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, படகுல இருந்தவங்க எல்லாம், கப்பல்ல இருந்தவங்க, ஏப்பா நீ சொல்லிட்ட உண்மைதான். அவனுக்கிட்டே கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. இப்படி அமைதல் ஆகணும்னா இந்த சமுத்திரத்தை அமைதப்படுத்த நாங்க என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நீங்க கேட்குறீங்களா? ஊழிய வளரணும்னா நாங்க என்ன பண்ணணும்? எனக்கு நான் கேட்டிருக்கீங்களா? இந்த சபையை வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? எல்லாம் கேட்டிருக்கிறீங்களா? ஒரு புதிய சபை கட்டணும்னா நாங்க என்ன செய்யணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர்மா சாப்பிட்டீங்களா, பாஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு யாரும் கேட்டிருக்கிறீங்களா? ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, போன் பண்ணி கேட்பீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க படிச்சாங்களா? பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? அவங்க சுகமா இருக்காங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆனா உலகத்தார் கேட்கிறாங்க, இதுக்கு பரிகாரம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சொல்லுப்பா. கடல் அலையடிச்சாலும் பரவாயில்ல, பெரிய காற்றடிச்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ சத்தையில நாங்களே சாகுறோம், ஆனா இதை நிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீ சொல்லு, நீ சொல்லு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை வந்து நிரப்புவதற்கு நீங்க தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்றீங்க, ஜெபம் பண்றீங்க, இந்த காரியம் எல்லாம் இது நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்றது எங்களை கேட்பாங்க நிறைய பேர். நாங்க நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, இந்த அற்புதம் நடந்துருச்சு, நீங்க சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு அற்புதங்களை செய்தேனே, அசுத்த ஆவிகளை ஓட பண்ணினேனே, பாவ கட்டுகளை உடைத்து எரிந்தேனே, இன்னும் உன் வீட்டுல கொந்தளிப்பு இருக்கிறது, இன்னும் உங்க வீட்டுல புயல் காற்று, அப்படியே தாங்க முடியாத பாரத்தில் உன்னுடைய வாழ்க்கை படகு அலைமோதி கொண்டிருக்கிறது, இதுக்கு நீங்க தான் பரிகாரம் சொல்லணும். இப்ப என்ன சொல்றா தெரியுமா? அவன் ஒத்துக்கிட்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகு என்ன தெரியுமா? தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவர் ருசித்த பிள்ளைங்க ஒரு நாளும் அடுத்தவங்க மேல பாரத்தை போடவே மாட்டாங்க, அடுத்தவங்க மேல கஷ்டத்தை போடவே மாட்டாங்க. இவன் சொல்றா, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவங்க கர்த்தருக்கு பயந்ததினாலே இதை அவன் இடத்துல கேட்கிறார்கள். அவனை தூக்கி கடல்ல போட்ட உடனே அழகா, அப்படியே அழகா படிக்கணும் பைபிளை. நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், அதனால நான் அநேக மாணவிகளை இப்படி உருவாக்கி பல பட்டணங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதனால வேதத்தை நல்ல கருத்தை வாசிக்கணும். இவனை கடல்ல தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்ட உடனே இந்த மீன் என்ன செஞ்சுச்சு?
யோனாவை விழுங்கி விட்டது. அல்லேலூயா. இவன் போற இடமெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு பாரம் பாருங்க. இவன் படகுல கப்பல்ல ஏறினா கப்பல் அடுங்குது. கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு கடல் அலைய பார்க்கலாம், ஒரு கடல்ல மீன் எல்லாம் எப்படி வருதுன்னு ஒரு டூர் போலான்னு வந்திருந்தா இவன் படகுல ஏறி ஒரே மரண பீதியை உண்டாக்கிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், ஒரு மீனுக்கு கட்டளையிட்ட உடனே மீனை இவனை முழங்கிருச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 3 நாளா அந்த மீன் சாப்பிடவே இல்லைங்க. அல்லேலூயா. பாவம், அதால நீந்த முடியல. இவனை அடுத்த ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்க போறாரு, அதை நிறைவேற்றணும். இதால நடக்க முடியல, நீந்த முடியல. எல்லா கஷ்டங்களையும் சுமப்பதற்கு தன்னை அவர் சொற்படி செய்கிற மீனாக இது மாறினது. அல்லேலூயா. காற்று எப்படி அவர் சொற்படி கேட்டதோ இப்பொழுது யோனாவை விழுங்கும்படி மீனுக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளைக்கு, அந்த சொல்லுக்கு தேவனுக்கு இந்த மீன் செவி சாய்த்தது. அல்லேலூயா. சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஆறறிவு படைத்த விவேகம் உள்ள மனிதர்கள். எங்களுடைய ஜனம் என்ன தெரியுமா, எங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, எங்களுடைய உழைப்பு என்ன தெரியுமா, எங்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா, நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். அறிவுல குறைந்த இந்த ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு சொற்படி கேட்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 3 நாளைக்கு பின்பாக அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து, அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் என்ன செய்கிறான், வேண்டுதல் செய்கிறான். தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். கடலிலே கவி கொண்ட மீன் 3வது நாள் கரையிலே கக்கி போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாவை போல நிறைய பிரச்சனைகள் நடுவுலையும் கர்த்தரை நீங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்க பாக்குறீங்க. வேதம் சொல்லுகிறவன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்லையா, ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. ஒருவேளை உங்களுக்கு பொருத்தனை செலுத்த முடியலன்னா பொருத்தனை பண்ணாரு. வேதம் சொல்லுது, பொருத்தனை பண்ணிட்டு செய்யலன்னா கண்ணியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்புறம் அதை செலுத்துற வரைக்கும் அது உங்களை விட்டு மாறவே மாறாது இருந்துச்சு. ஆகவே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை கர்த்தரை துதியுங்கள். அவர் சொற்படி செய்து சீசர்களுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களால வலைகள் நிரப்பப்பட்டது. அவர் சொற்படி செய்த அந்த ஜனங்கள், அவர்கள் சொற்படி செய்த அந்த மீன், அது நிமித்தம் மறுபடியும் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்தார், நினிவேக்கு கட்டளையிட்டார். பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திருந்தி, மனம் வருந்தி, ஆடு மாடு மிருகம் வீட்டில் உள்ள எல்லா நாய் பூனை எல்லாமே என்ன செய்தது, உபவாசம் பண்ணி எங்கள் மேல் இந்த அழிவு வர வேண்டாம் என்று அவர்கள் செபித்தார்கள். அந்த தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி செபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு நான் வருவேன், செபிக்கிறேன், செபித்து அற்புதம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன், திரும்பி நான் போயிடுவேன். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரை நம்பி வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் இயேசுவை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை கிட்டி சேராத வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி நிற்போமா, ஒரு நிமிடம் எழும்பி நின்று ஜெபிங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. அவர் போய் எலியா சொற்படி செய்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. என்னென்னலாம் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாம் எதை நீங்க செய்ய மறந்துட்டீங்களோ, இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சொற்படி செய்யும்படி ஒப்புக்கொடு. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயினதை கட்டளையிட்ட ஆண்டவர் குடும்பத்துல காணப்படுகிற போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு கொள்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அற்புதமானது. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு கடலின் வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தாரு. ஒரு இயற்கையை கொண்டு கர்த்தர் உங்களோடு